ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ரெக்னென்சி ஆனவங்களுடைய 17th வீக். அதாவது 17th வீக் அப்படின்னா 5th மந்தோட ஃபஸ்ட்டு வாரம் தான் அந்த 17th வீக்கு. அந்த 17th வீக்கில் உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கோ, எப்படி நீங்கள் எந்த லெவலில் குழந்தை வளர்ந்துருக்கு அப்படி தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது 17th வீக்கில் உங்களுக்கு ரொம்பவே பசி எடுக்கும். நீங்கள் நல்லா பசிக்கும். நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க. பசிக்கும் போது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எந்த வேலையும் பார்க்காதீங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. நீங்கள் அப்பப்போ ரெஸ்ட் எடுத்து ரொம்ப ரெஸ்ட் எடுங்க, நல்லா தூங்க உங்களுக்கு இந்த குழந்தை நல்லா வளர ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் நல்லா தூங்குறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீக்லேருந்து உங்களுக்கு முதுகு, அதாவது இந்த 5th மந்த்லேருந்து உங்களுக்கு இந்த முதுகெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும், அடிவயிறுமே வலிக்க ஆரம்பிச்சிடும். அது குழந்தையோட எடை இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு முதுகெல்லாம் நல்லாவே வலிக்கும். அது மாதிரி இந்த அடிவயிறும் வலிக்க ஆரம்பிக்கும். ஆனால் இது குழந்தை பிறக்கிற வழியில் தான் இந்த வலியெல்லாம் இருக்கும். குழந்தை பிறந்த இந்த வலியெல்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் கேஸ் ஐட்டம் உள்ள உணவெலாம் எடுத்துக்காதீங்க. அதாவது மண்ணுக்கு கீழே இருக்கும் பார்த்திங்கன்னா, இந்த மண்ணுக்கு கீழே வளரும் இந்த கிழங்கெல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா, இந்த கிழங்கெல்லாம் நீங்கள் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கேஸ் ஐட்டங்கள் உள்ள சாப்பாடை நீங்கள் எடுத்துக்காதீங்க. இந்த வீக்லேருந்து நீங்கள் சேஃபாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மாடிப்படி ஏறுறது, ட்ராவலு இதெல்லாம் நல்லாவே அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சூடு தரக்கூடிய எந்த சாப்பாடையும் நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் 18th வீக்கை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.